கருவாடுனா எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நல்லா காய வச்சு இந்த பாருங்கள் எப்படி அரிஞ்சு போட்டிருக்காங்க. நம்ம நல்லா பெருசு பெருசாகவே போட்டிருக்காங்க. அம்மா, ஓ இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிற? இன்னைக்கு கருவாடு வறுக்க போகிறேன். என்னம்மா இவ்வளோ பெரிய கருவாடாக இருக்கலாம்? ஆமாம். சரி பெருசுங்க. அம்மா, ஓ இது என்னென்ன கருவாடுமா? பாறையும் ஓராவும். அம்மா, இந்த மழை டைமில் இதெல்லாம் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்மா. ஆமாம். அம்மா, ஓ அதுவும் இல்லாமல் நைட்லேருந்து சரியான மழை தானும்மா? ஆமாம், பேஞ்சிட்டே இருக்கு. விடவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நம்ம மாவட்டத்துக்கு வேறு ரெட் அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகுதுன்னே தெரியல. ஆமாம், இந்த பந்தெல்லாம் இருக்குமா என்னன்னே டவுட்டாக இருக்குது. பறந்துடும். அம்மா, ஓ இதுக்கு என்னென்னம்மா தேவை? சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, பெருஞ்சிருவோம். இதுதான். ஓ, இது மட்டும் இருந்தால் போதுமா? போதும். இதுக்கு நல்லா தயிர் ஊற்றி நல்லா பழைய இதுக்கு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் தானும்மா? ஆமாம். அம்மா, ஓ போய் வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிருமா? வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிடுவோம். சரி போமாம்மா. போ. ஆமாம். அம்மா, ஓ கருவாடு அரிய ஆரம்பிச்சிட்டியா? அரிய ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்க, கருவாடுனா எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நல்லா காய வச்சு இந்த பாருங்கள் எப்படி அரிஞ்சு போட்டிருக்காங்க. நம்ம நல்லா பெருசு பெருசாகவே போட்டிருக்காங்க. அம்மா, ஓ இந்த கருவாடு நல்லா இருக்குமாம்மா? நல்லாயிருக்கும். மீனும் நல்லாயிருக்கும், கருவாடும் நல்லாயிருக்கும். ஆமாங்க, பாறை கருவாடுனாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மழை டைம்லாம் சாப்பிட்றது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா வீட்லேயுமே இந்த டைமில் காரமாக தான் சாப்பிட விரும்புவாங்க. அதெல்லாம் போட்டெல்லாம் எடுத்துருக்க மாட்டாங்களா, மீன் கிடைக்காது. அதிகமாக சிக்கன் இந்தமாரி இது மட்டனாக எடுப்பாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷலு இந்த கருவாடு தாங்க. பாருங்க, கருவாடெல்லாம் அலசிட்டு வந்தாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சுப்போம். வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுருவோம். எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். மழையில் ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் என்ன செய்யுது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. விரட்டி இங்கேயும் எங்கேயுமே அவுதாமல் பார்க்கறதுல ஒன்றுமே செய்ய முடியல எங்களால். மழை காற்று ஓவராக அடிக்குது. எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றுருவோம். எண்ணெய் காஞ்சிட்டு பெருஞ்சீரகம் போட்டுவிடுவோம். பெருஞ்சீரகம் சேர்ந்துட்டு வெங்காயத்தை இப்போ போட்டுருவோம். நல்லா வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ தக்காளியை போட்டுருவோம். தக்காளியை போட்டுருவோம்.
பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ பூண்டை போட்டுருவோம். நிறைய பட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். கருவாட்டு குழம்புக்கே பூண்டு தான். பூண்டு நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுருவோம். நல்லா வதக்கியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ கருவாடை போட்டுருவோம். கார மிளகாத்தூள் போட்டுருவோம். குழம்பு மிளகாத்தூள், பாருங்கள் கருவாடு எப்படி வெந்துருச்சுன்னு. கருவாட்டிலே அதிகமாக வெந்நீர்லாம் விட்டு அலசியிருக்கோம். இருந்தாலும் அதில் உப்பு அதிகமாக இருந்தாலும் இருக்கும். அதுக்காக லைட்டாக மட்டும் உப்பு போட்டுப்போம்.